மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடக்க கால தமிழர் சமூகமும் பண்பாடும். தொடக்க கால தமிழ் சமூகம் எப்படி இருந்துச்சு, அவங்களோட பண்பாடுகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த லெசனோட ஓவர்வியூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன இலக்கியங்கள் வந்து தோன்றுனுச்சு, தொல்காப்பியம், ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுகாப்பியங்கள், 14 கீழ்கணக்கு, 14 மேல்கணக்கு நூட்கள், அது இல்லாமல் தமிழ் சமூகத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நமக்கு சான்றுகள் கிடச்சிருக்கு, தமிழ் தான் பெஸ்ட்டு அப்படின்றதுக்கான தமிழ் சான்றுகள், இல்லை தமிழர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு பண்டைய காலத்தில் வந்துட்டு மற்ற நாடுகளோட வணிக தொடர்பு வச்சுருந்தாங்க அப்படின்றது தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் பிராமி அப்படின்றது தான் வரி வடிவத்தில் தமிழை வரி வடிவத்தில் எழுதியிருப்பாங்க இல்லையா, அப்படி வரி வடிவத்தில் தமிழ் எழுதும் போது உதித்த முதல் மொழி என்ன அப்படின்னா தமிழ் பிராமி. சரிங்களா? இதில் தமிழ் இலக்கியங்கள், கல்வெட்டுக்கள், தொல்லியல் ஆய்வு சான்றுகள், அயல்நாட்டவர் குறிப்புகள், இந்த 4 பொருளில் இருந்து தான், 4 முக்கியமான சான்றுகளில் இருந்து தான் நம்மளுடைய தமிழ் வரலாறை பற்றியும் சரி, அவங்களோட பண்பாடுகளை பற்றியும் சரி நம்ம தெரிஞ்சுக்குவோம். இதில் ஃபஸ்ட்டு நமக்கு கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இலக்கியங்கள் பார்ப்போம். இலக்கியங்களில் வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கிடைத்த இலக்கண நூல். மிகவும் பழமையான இலக்கண நூல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் தான். தொல்காப்பியத்தை எழுதினது வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியர். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தொல்காப்பியம் வந்துட்டு 2ஆம் சங்கம், அதாவது நம்மளுடைய கடைச்சங்கம் நடந்திருக்கும். தமிழ் சங்கங்கள் வந்து 3 சங்கங்கள் நடைபெற்று இருக்கும். அதில் முதல், இடை, கடை, இந்த 3 சங்கங்களில் இடைச்சங்கத்தில் கிடைத்த ஒரு முக்கியமான நூல் தான் வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியம். இதே முதல் சங்கத்தில் உருவானது அகத்தியம். அது அகத்தியர் எழுதியிருப்பார். பட் அந்த நூட்கள் நமக்கு கிடைக்காததுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வரலாற்று சான்றில் அது கொடுக்கல. ஒருவேளை அது கிடைச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய முதல் நூலாக இருக்கிறது எதுங்க, அகத்தியம் தான். இதே தொல்காப்பியம் வந்து பார்த்திங்கன்னா இடைச்சங்கத்தில் நமக்கு கிடைச்ச முக்கியமான ஒரு இலக்கண நூல். இது வந்து பார்த்திங்கன்னா இடைச்சங்கம் எங்கே நடைபெற்று இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தென்மதுரை. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து முதல் சங்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தென்மதுரை, 2வது சங்கம் வந்து பார்த்திங்கன்னா கபாடபுரம், 3வது சங்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இப்போ இருக்குல்லைய மதுரை, அந்த பிளேஸில் நடந்தது தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கடைச்சங்கம். அதனால தான் கடைச்சங்க நூட்கள் எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு. பட் முதல் சங்கங்களுக்கான 2 வந்து பார்த்திங்கன்னா நூட்கள் வந்துட்டு நமக்கு பாதி அழிஞ்சு பாதி தான் கிடச்சிருக்கு. ஏன்னா அது எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய கடற்கோள், அதாவது சுனாமினால் கடலில் வந்துட்டு மூழ்கிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆய்வுகள்லாம் சொல்லுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 14 மேல்கணக்கு நூல்கள். 14 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னா 8 தொகையும் 10 பாட்டும் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா 14 மேல்கணக்கு நூல்கள்னு சொல்கிறாங்க. 8 தொகைனா 8 நூட்கள் இருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, பதிற்று 10, பரிபாடல், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அகநானூறு, புறநானூறு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலித்தொகை. இந்த 8 வந்து பார்த்திங்கன்னா 8 தொகை. இதே வந்து பார்த்திங்கன்னா 10 பாட்டில் 10 நூட்கள் இருக்கும். சரிங்களா? இந்த 10 நூட்களும் வந்து முக்கியமான நூட்கள். இந்த 8 தொகை நூட்களில் ஒவ்வொரு நூலையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பல புலவர்கள் வந்து பாடியிருப்பாங்க. இதே வந்துட்டு 10 பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பாட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு புலவர் வந்துட்டு பாடியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 14 கீழ்கணக்கு நூட்கள். 14 கீழ்கணக்கு நூட்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 18 நூட்கள் இருக்குது. அதில் மிகவும் முக்கியமான ஒரு நூல்னால் திருக்குறள். 14 கீழ்கணக்கு நூலில் ரொம்ப முக்கியமானது திருக்குறள். இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா திரிகடுகம், ஏலாதி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 14 கீழ்கணக்கு நூட்களுக்கு கீழே தான் வரும். சரிங்களா? அடுத்தது ஐம்பெருங்காப்பியங்கள். எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னா 5 மிகப்பெரிய காப்பியங்கள்: சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மணிமேகலையும் குண்டலகேசியும் பௌத்த இலக்கியங்கள், மற்ற 3 வந்து பார்த்திங்கன்னா சமண இலக்கியம். இந்த கொஷின் ப்ரீவியஸ் இயரில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. மணிமேகலையும் குண்டலகேசியும் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பௌத்த இலக்கியம். சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி, இந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா சமண காப்பியங்கள். ஓகே, கல்வெட்டு சான்றுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னென்ன கல்வெட்டு சான்றுகள் கிடச்சிருக்கு? தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய நியூஸஸ்லையும் கூட பார்த்துருக்கோம். நிறைய இடத்துல தமிழ் பிராமி கல்வெட்டுலாம் கிடச்சிருக்குன்னு. நிறைய பிளேஸில் 330க்கும் மேற்பட்ட இடத்துலலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் எந்த பிளேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா மதுரையில் இருக்க மாங்குளம். மதுரையில் தான் அதிகமாக கிடச்சிருக்கு. மதுரையில் இருக்க மாங்குளம். மற்ற பிளேஸ்லாம் பாருங்கள், கொங்கர் புலிகுளம், ஜம்பை, மதுரை, புகழூர்,
முத்துப்பட்டி, அரச்சலூர் இந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நடுக்கற்கள். இதை பற்றியும் நம்ம ப்ரீவியஸ் லெசன்ஸ்லேயே நிறைய பார்த்துருப்போம். நடுக்கற்கள் அப்படின்றது ஒரு போரில் வீரமரணம் அடைஞ்சவங்க, இல்லை ஒரு மக்களை பாதுகாக்கணுன்றதுக்காக வீரமரணம் அடைஞ்சவங்க, ஏதோ ஒரு வகையத்தில் தன்னோட வீரத்தை பறைசாற்றுபவர்கள் வந்து இறந்ததுக்காக நடப்படும் நடுக்கற்கள் தான் வந்து பார்த்திங்க நடுற கற்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நடுக்கற்கள்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு இதுக்கான சான்றுகள் வந்து நிறைய இடத்துல கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் புலிமான் கோம்பை, ஓகேங்களா, தேனி மாவட்டம் புலிமான் கோம்பையிலையும் கிடச்சிருக்கு, தாதப்பட்டியிலையும் கிடச்சிருக்கு, புதுக்கோட்டையில் பொற்பனை கோட்டை, திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா செங்கம் அப்படின்ற பிளேஸில் 3 பிளேஸ்லேயுமே கிடச்சிருக்கு. இதில் இந்த புலிமான் கோம்பை சொன்னேன் இல்லைங்களா, இந்த புலிமான் கோம்பை அப்படின்ற பிளேஸில் அந்த நடுக்கல்ல என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா பாருங்கள், கூடல் ஊர் ஆக்கோல் பெழுத்தீயன் அந்தவன்கல் அப்படின்னு எழுதியிருக்கு. அதுக்கான மீனிங் என்னன்னு பாருங்கள். கூடலூரில் ஆணிரையை கவர்ந்த போது நடந்த பூசலில் கொல்லப்பட்ட தீயவன் அந்தவனின் கல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அதாவது ஆணிரைகளை மாடுகளை கவர சென்று போகும்போது அங்கே நடந்த சண்டையில் அவர் இறந்துருக்காரு. அதனால் வீரமரணம் அடைந்ததன் காரணமாக அவருக்கு ஒரு நடுக்கல் நட்டு அதில் வந்துட்டு இந்த கோட்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, இது புலிமான் கோம்பை தேனி மாவட்டத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுடுமண் கால பொறிப்புகள் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். அரிக்கமேடு, ஓகேங்களா, அரிக்கமேடு, அழகன்குளம், கொடுமணல் இந்த 3 பிளேஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம வித்துன்னா நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அரிக்கமேடு, அழகன்குளம், கொடுமணல் அப்படின்ற பிளேஸ்லலாம் வந்துட்டு சுடுமண் கால எழுத்து பொறிப்புகள் நமக்கு கிடச்சிருக்கு. இதே பாருங்கள், எகிப்தில் பெரனிக்கே, குசேர் அல் காதிம் அப்படின்ற பிளேஸ்லேயும், கோர்ரோரி அப்படின்ற ஓமன்ற பிளேஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுடுமண் பொறிப்பு கிடைக்கப்பட்டிருந்தா ஆதாரங்கள் சொல்லப்படுது. அப்போது அவங்க கூடலாம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு வணிக தொடர்பு வச்சுருந்தாங்க, அவங்களோட லிங்க்கில் இருந்தாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. சரிங்களா, அடுத்தது தொல்லியல் ஆய்வுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிக்கமேடில் ஒரு இடத்துல தொல்லியல் ஆய்வு வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு இப்போ அரிக்கமேடுன்றது இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா புதுச்சேரியில் இருக்குது. சரிங்களா, புதுச்சேரி மாநிலம் இருக்குது இல்லைங்களா, யூனியன் டெரிட்டரி, அதுதான் பாண்டிச்சேரி. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஆய்வுகள் நடத்தியிருக்காங்க. சர் ராபர்ட் எரிக், மார்டிமர் வீலர், பிரான்ஸை சேர்ந்த ஜேஎம் கசால், இந்தியாவை சேர்ந்த ஏ கோஷ் அண்ட் கிருஷ்ணா தேவா, இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அரிக்கமேடில் அதாவது புதுச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா தொல்லியல் ஆய்வுகள் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு தொல்லியல் துறை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய நிலமே தோன்றுறாங்க, வீடு கட்டுறதுக்கோ எதுக்கோ தோன்றுறாங்க. அப்போல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தொல்பொருட்கள் வந்து நமக்கு கிடச்சிருந்துச்சு. அதனால நிறைய பேர் அதை மிஸ்யூஸ் பண்ணதுனால ஒரு 3 சட்டங்கள் வந்து இயற்றியிருப்பாங்க. சரிங்களா, அது என்னென்ன சட்டம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்திய புதையல் சட்டம் 1878. சரிங்களா, இந்திய புதையல் சட்டம் 1878, பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1972, பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள் மற்றும் தொல்லியல் ஆய்வு களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1958 ஒரு 3 சட்டங்கள் இருக்குது. இந்த 3 சட்டங்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய பொருட்களை அவங்கள்ட்ட ஒப்படைக்க வேண்டியது, அதை பாதுகாக்க வேண்டியது எல்லாமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கடமையாக வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, நாணயங்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர்களுடைய கால நாணயங்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முத்திரை பொதித்த நாணயங்கள், அப்புறம் ரோமானியர் நாணயங்கள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பங்கு வகிக்குது. அதுவும் ரோமானிய நாணயங்கள்லாம் கோவை பகுதிகளில் நமக்கு அதிகமாக கிடைச்சது அப்படின்ற சான்றுகள் இருக்குது. பாருங்கள், முத்திரை பொதித்த நாணயங்கள் எங்கெங்கே இருக்குன்னா கொடுமணல் மற்றும் போடி நாயக்கனூரில் வந்துட்டு நமக்கு முத்திரை பதித்த வந்துட்டு நாணயங்கள் கிடைச்சிருக்கு. இதே ரோமானிய நாணயங்கள் எங்கெங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னா அங்கே கோவையில் அதிகமாக கிடச்சிருக்கு. அதை தவிர அழகன்குளம், கரூர், மதுரை எல்லா பிளேஸ்லையுமே கிடச்சிருக்கு. அடுத்தது கட்டி வடிவிலான தங்கத்துக்கு பேர் என்னென்னா புல்லியன்னு சொல்கிறாங்க. அதாவது தங்க கட்டிகளாக இருக்கும் இல்லைங்களா, காசோ இல்லை ஆபரணமோ இல்லாமல் கட்டிகளாக இருக்க தங்கத்துக்கு பேர் வந்துட்டு புல்லியன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது என்னென்ன சான்றுகள் அல்லது நூட்கள் வந்துட்டு யார் யார் எழுதுனாங்க அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அர்த்த சாஸ்திரம் நம்ம ஏற்கனவே மௌரியர் காலத்தை படிக்கும் போது பார்த்துருப்போம்.
அர்த்தசாஸ்திரம் அப்படின்ற நூலை எழுதினது யார் அப்படின்னா கௌட்டில்யர் என்கின்ற சாணக்கியர். இவர் ஒரு அமைச்சர், அதாவது அமைச்சராக இருந்திருப்பார். சந்திரகுப்த மௌரியருக்கு மிகவும் ஹெல்ப் பண்ணதன் காரணமாக தான் அவர் மதகத்தை வந்துட்டு ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருப்பார். மௌரிய வம்சத்தை வந்துட்டு தோற்றுவிச்சிருப்பார். நந்த வம்சத்தை தோற்கடிச்சிட்டு மௌரிய வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா சந்திரகுப்த மௌரியர். அந்த சந்திரகுப்த மௌரியருக்கு ஒரு தூண் போல அறிவுரைகளை கூறி இது பண்ணது யார் அப்படின்னா நம்மளுடைய கௌட்டில்யர் என்கிற சாணக்கியர். இவர் எழுதிய நூல் தான் அர்த்தசாஸ்திரம். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் படிக்கும்போது கூட பார்த்துருப்போம். இவர் அந்த தனனன் நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற முக்கியமான தட்சசீலம் இருக்குது இல்லைங்களா, பாகிஸ்தான் பகுதியில் இருக்கும், அந்த தட்சசீலத்தில் இருந்து தான் இந்த நூலை எழுதினார் அப்படின்னும் நமக்கு குறிப்புகள் சொல்லப்படுது. இவர் அந்த நூலில் என்ன சொல்லியிருக்காருன்னா பாண்டிய கவாடகா அப்படின்ற வார்த்தையை வந்துட்டு நூலில் குறிச்சிருக்கார். அதாவது பாண்டிய மன்னர்களை குறித்து அவர் வந்துட்டு நோட் பண்ணி சொல்லியிருந்திருக்கார் அவரோட புக்கில். அப்போது பாண்டிய மன்னர்களை பற்றி அப்போயே வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு நம்மளுடைய சான்றாக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மகாவம்சம். மகாவம்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது பாலி மொழியில் எழுதப்பட்டது. குதிரை வணிகர்கள் பற்றி நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கவங்க, அதாவது சேர சோழ பாண்டியர்கள் யாராக இருக்கட்டும், அவங்களுடைய வணிகங்கள் மற்றும் முக்கியமாக அதில் குதிரை வணிகங்கள் பற்றி இந்த நூலில் குறிப்பிட்டுள்ளதாக சொல்லப்படுது. இந்த மகாவம்சம் அப்படின்றது என்ன அப்படின்னா இலங்கையில் எழுதப்பட்ட ஒரு நூல். இந்த நூல் வந்துட்டு ஒரு பௌத்த சமய வரலாறாக இருக்குது. சரிங்களா. அதாவது புத்த சமய வரலாறை கூறும் நூல் தான் வந்துட்டு மகாவம்சம். இது இலங்கையில் தான் எழுதியிருப்பாங்க, பாலி மொழியில் எழுதியிருப்பாங்க. இதில் நம்மளுடைய வணிகங்கள் பற்றி சொல்லியிருக்கு. அது முக்கியமாக குதிரை வணிகர்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ். ஓகேங்களா. எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் அப்படின்றது ஒரு கிரேக்க நூல். பெரிப்ளஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கடல் வழிகாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிப்ளஸ் அப்படின்னா கடல் வழிகாட்டி. இதில் எரித்திரியன் அப்படின்றது என்னென்னா செங்கடல் சுற்றியுள்ள பரப்புக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்கிறாங்கன்னா எரித்திரியன்னு சொல்கிறாங்க. இந்த எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் மூலிமா அந்த நூலில் வந்துட்டு என்ன எழுதியிருக்குன்னா முசிறி, தொண்டி, குமரி, கொர்க்கை இந்த ஒவ்வொரு துறைமுக நகரங்களுடன் கொண்ட வணிக தொடர்பு குறித்தும் இந்த நூலில் இந்த பெயர்களும் இடம்பெற்று இருக்கிறதா சொல்கிறாங்க. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். இந்த லெசனே நாளைக்கு ரிமைனிங் கொஞ்சம் இருக்குது, அதை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.